சுபாஷ் கேஸ்ல அவர் சூசைட் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த சூசைட தவிர்க்கிற விதமா லீகல் ரெமடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு. அந்த லீகல் ரெமடி என்னன்னா, உங்க மேல தொடர்ச்சியா ஃபேக் கேஸ் போடுறாங்கன்னா அதை குவாஷ் பண்ண சொல்லி நீங்க ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த எஃப்ஐஆர நீக்கம் செஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து இது போல உங்ககிட்ட ஜட்ஜ் அமௌண்ட் கேக்குறாங்க ஒரு வழக்க முடிக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஜட்ஜ் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஹைகோர்ட்லயும் கேஸ் போடலாம். அது இல்லாம சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் போடலாம். சோ கண்டிப்பா இதுக்கான லீகல் ரெமடி இருக்கு. சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். சட்டம் எப்பயுமே ஒருதலைபட்சமா இருக்காது. ஆண்களுக்கும் இது போன்ற லீகல் ரெமடி இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பெண்களுக்கு ஏன் தனித்தனி சட்டங்களை கொண்டு வராங்கன்ற கேள்வி இருக்கலாம். பெண்கள் ஒரு வீக்கர் செக்ஷனா இருக்காங்க. அவங்கள ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான். சோ இத தடுக்கிறதுக்காக நம்ம இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். அதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த சட்டத்துக்கு